சொன்னால் அது இஸ்லாத்திலேயே இல்லை என்று அர்த்தம். அந்த அளவிற்கு சிறு வயசுலேயே இமாம் புகாரி அவர்கள் மிகப்பெரிய ஹதீஸுகளுக்கான தேவைகளை நம்ம இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து விட்டு சென்றார். நாம் என்ன செய்கின்றோம்? நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு 5 ஹதீஸ் மனப்பாடமாக தெரியுமா? தெரிஞ்ச ஹதீஸை பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சில குர்ஆன் வசனங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சிருப்போம். அந்த குர்ஆன் வசனங்கள் கூட ஒரு நன்மைக்காகத்தான் புரிஞ்சு வச்சிருப்போமே தவிர, நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் அதுக்காக நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன்ங்கிற அந்த நிலையில் தான் இருக்குமே தவிர, அந்த குர்ஆன் வசனம் எப்போ வந்துச்சு, எந்த பின்னணியில் வந்துச்சு, யாரை நோக்கி அந்த வசனம் சொல்லுகிறது, இதில் அன்று என்ன படிப்பினையை சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டார்கள், இன்று நான் இந்த 2025 நான் படிக்கும்போது இந்த வசனம் எனக்கு என்ன செய்தியை சொல்லுது என்று ஒரு பகுப்பாய்வு செய்து அதை சிந்தித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நாம் செய்து வைத்திருக்கிறோமா? ஒரு வகையான ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி குர்ஆன்களை ஓதுகிறோம், மனப்பாடம் செய்கிறோம். சில ஹதீஸுகளுடைய சில புனிதப்படுத்துகின்ற சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கும் தான். குர்ஆனை ஓதுனால் நன்மை தான் இல்லை, பின்பற்றினா தான் அதை விட நன்மை. குர்ஆன் ஓதுவது நன்மை என்பதை தாண்டி அது எந்த வசனங்களை படிக்கின்றோமோ அந்த வசனங்களை பின்பற்றுவதற்கு தான் நன்மை. பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் புரியணும்ல, புரிஞ்சால் தானே பின்பற்ற முடியும். புரியாத நிலையில எப்படி பின்பற்ற முடியும்? ஆக இவ்வளவு பெரிய அறிவு பொக்கிஷங்களை எல்லாம் அன்று சிறு வயதிலேயே நமக்கு அன்றைய இளைஞர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போனார்கள். இன்று நாம் என்ன செய்வோம்? நம்மிடத்திலே இந்த இஸ்லாத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக, இங்கு தீனை நிலைநாட்டுவதற்காக, அதுவும் இன்று இங்கு தீமைகள் புயல் போல அரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மௌனம் காத்தால், அமைதியாக இருந்தால் நம்ம வீட்டுக்கும் ஒரு நாள் அடிக்கும், நம்ம வீடும் ஒரு நாள் தீப்பற்றி எரியும். அடுத்த வீட்டிலே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, என் வீட்டுக்கு இன்னும் வரவில்லை என்று நாம் இருப்போமேயானால் அங்கே அங்கே அங்கேன்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு. நம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக புலம்பி பயன் இல்லை. ஆக கணிதத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம் இளைஞர்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வே நபிமார்களையே இளைஞர்களாக தான் அனுப்பினான், தெரியுமா? நாம் படிக்கிறோம், குர்ஆன்களில் படிக்கிறோம். முதிய வயதிலே இருந்த நபிமார்கள் ரொம்ப வெகு சிலர் தான் பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறும் 16 வயசு. இவையெல்லாம் ஹதீஸ்ல குர்ஆனில் வயது சொல்லப்படவில்லை, பைபிளில் வயது சொல்லப்படுகிறது. அது உண்மையா பொய்யாங்கிறது அது வேற விஷயம். ஆனால் அவர் ஒரு 10 பருவ வாலிபராக இருந்தார் என்பதற்கு குர்ஆனிலே சான்றுகள் உண்டு. ஒரு 16-17 வயசு பையன் ஒரு மன்னனுக்கு முன்னாடி நின்று பேசுகின்ற அந்த வாதம் நம்ம கேட்டிருக்கிறோம்ல, அந்த துணிச்சல், ஏகத்துவத்தை நிலைநாட்டுகின்ற நாயகன் சொல்லி பேசுகிறோம். என்ன மாதிரி தருணம் அது! ஊரே அவரே அன்று எதிர்க்கிறது. எல்லோரும் பிடித்துக் கொண்டு வந்து மன்னனுக்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். அறிவுபூர்வமா பேசுறார். மன்னன் கிட்ட அறிவுபூர்வமா தன் வாதத்தை வைக்கிறார். மன்னனால் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு என்ன செய்யறான் மன்னன்? தூக்கி எண்ணெய் கொப்பரையில் போடுறது அவனுக்கு தெரிஞ்ச அன்னைக்கு இருந்த தண்டனை. ஆனால் அறிவுபூர்வமான அந்த கருத்துக்கு பதில் சொல்ல முடிஞ்சதா? இன்றைக்கு நம்மிடத்தில் அறிவுபூர்வமாக விவாதம் செய்வதற்கு, அழகிய முறையிலே இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு நம்மிடத்தில் எத்தனை இளைஞர் சமுதாயத்தை நம் வீடுகளிலே நாம் வளர்த்தி வைத்திருக்கிறோம். என்னப்பா ஒரு அல்லான்னு பேசிட்டு இருக்கிற, ஒரு அல்லா சாத்தியமா, ஒரு கடவுள் இங்கே இருக்க முடியுமான்னு கேட்டா, நம்ம வீட்டு பசங்கள்கிட்ட கேட்டா நம்ம வீட்டு பையன் என்ன சொல்லுவான்? எத்தனையோ கடவுள் இருந்தா தானே உலகம் இயக்க முடியும், ஒரு ஆள் எத்தனையும் பார்க்க முடியுமா? இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம வீட்டு பையன் பதில் சொல்லுவானா? அவர் சொன்னார்ல இன்னைக்கு, வெறும் 16 வயது இப்ராஹிம் நபி பதில் சொன்னார். நம் வீட்டு பையன் பதில் சொல்லுவானா? இஸ்லாம் என்ன உங்க பெண்களை போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு? எப்போ பார்த்தாலும் ஒரு கருப்பு துணிக்குள்ள அவங்கள போட்டு நீங்கள் அடக்கி வச்சிருக்கீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம வீட்டு பையன்கள்ட்ட கேட்டா, பொண்ணுகள்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்?
இஸ்லாத்தின் மீது இருக்கிற பற்றின் மூலமா ஒரு பதில் சொல்லுவோம். இல்லைங்க, எங்க மதத்தில் இப்படி தான் இருக்குங்க, குரான் இப்படி சொல்லியிருக்குங்க, எங்க நபி இப்படி சொன்னாருங்க, அதனால செய்யறோங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பதில். ஆனா அது பதில் கிடையாது. அறிவுபூர்வ பதில் இருக்கணும். ஏன் பர்தா போடுறோம், ஏன் முக்காடு போடுறோம், நாங்க ஒண்ணு கருப்பு துணிகளை ஒளிஞ்சு இருக்கல அப்படிங்கறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நீங்களே 4 திருமணம் பண்ணிக்கிறீங்க, அநியாயமா இல்ல அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன பதில் வச்சிருக்கோம்? இஸ்லாம் எங்கெல்லாம் வளர்ந்து வந்திருக்கோ அங்கெல்லாம் கட்டாய மதமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு வரலாறு. இப்ப இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒரு 5 வருடம் 10 வருடம் கழித்து வெளியே வரக்கூடிய ஒரு பெரிய சமூகம் இருக்கு பாருங்க. அந்த சமூகத்திற்கு இந்திய அரசு கல்வித்துறையின் மூலமாக சொல்லிக் கொடுத்து அனுப்பப்படுகிறது, இஸ்லாம் வாள் மூலமாகத்தான் பரவி இருக்கிறது என்று. அந்த பசங்களுக்கு முன்னாடி தான் நம்ம பசங்களும் வாழ போறாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க? வாளால இஸ்லாத்தை பரப்ப முடியுமா? அது சாத்தியமா? வாள்ல தான் பரப்புச்சுன்னு சொல்லி அவங்க ப்ரூஃப் வச்சிருக்கிறான். பரவலைங்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் வச்சிருக்கிறோம்? இந்த மாதிரி பல நிகழ்வுகள், பல விஷயங்கள் இருக்கிறது. ஆக அல்லாஹ் நபிமார்களையே இளைய பருவத்தில் தேர்வு செய்து தன்னுடைய பணியை செய்ய வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நம் வீட்டு இளைஞர்களையும் அப்படியாக உருவாக்க வேண்டும். வெறும் முஸ்லிம்களுடைய சில அடையாளங்களாக நாம் வாழாமல் அதனுடைய சான்றாக நாம் வாழ வேண்டும். நம்ம அடையாளமாக வாழ்றதெல்லாம் இங்க விஷயங்கள் கிடையாது. யாருக்கு அடையாளமாக வாழ போறோம்? இங்க எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் அடையாளமாக வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 120 கோடி மக்கள் வசிக்கிறார்கள் நம்ம நாட்டில் மட்டும். நம்மை சுற்றி இந்த 120 கோடி மக்களுக்கும் மொத்த இஸ்லாத்தினுடைய செய்தியை சொல்லக்கூடிய, வாழ்ந்து பின்பற்றி காட்டக்கூடிய சான்றாளர்களாக நம்ம என்னைக்கு மாறுகிறோமோ அன்று நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக இருப்போம். இல்லை என்று சொன்னால் நாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அழகான அந்த இளமை பருவம் இருக்கு பாருங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட். அது குழந்தையா இருக்கும்போது தெரியாது. ஆனா முதியவர்கள் சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போறது கூட சின்ன வயசுலயே போயிருப்பான்னு சொல்லுவாங்க. முதிய வயசுல போயிட்டு வந்தவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. இன்றைக்கு ஹஜ்ஜி முதிய வயசுல செய்யறது கூட உங்களுக்கு கஷ்டம். அங்க நடக்கிறதும் தவாப் செய்யறதும் ஓடுறதும் சின்ன வயசுலேயே எல்லாரும் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜு செய்யுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? முதிய வயசுல முடியாது. முதிய வயசு என்பது தளர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற வயசு, சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. ஆக இளமை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை தீமையான பழக்க வழக்கங்களில் செலவழித்து நாம் அழித்துக் கொள்ளாமல் முழுக்க முழுக்க நன்மையான வகையிலே நாம் பயன்படுத்துவோமேயானால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் 7 நபர்களுக்கு வழங்கப்படும். அதிலே ஒன்றுதான் இளைஞர்களுக்கும் அன்று வழங்கப்படும். அந்த அர்ஷினுடைய நிழல் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமான முஸ்லீமாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் வரலாறு முழுக்க நமக்கு நிறைய சான்றுகளும் விஷயங்களும் சாதனைகளுமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும், நம் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளத்திற்கும் வல்ல அல்லாஹ் வழங்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மா உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.